தரத்துக்கான நிறைய ஒரு விஷயங்கள் வந்து இருக்கு. அதை வந்து மாணவர்கள் வந்து பிரயோஜனப்படுத்திக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு தான் சொல்றேன். திரும்ப திரும்ப நான் எல்லா மேடைகள்லையும் சொல்றது பாத்தீங்கன்னா, இன்றைய மாணவர்கள் டெக்னாலஜியை வந்து ஒரு பொழுதுபோக்கு சாதனமா மட்டுமே தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. யூடியூபை வந்து சினிமா பாடல் கேட்கறதுக்கும் சரி, ஒரு ஒரு மூவி பாக்குறதுக்கும் சரி, இதுக்கு மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வந்து அதுல என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பணம் அப்படின்றது வந்து இந்த இன்டர்நெட் வந்து கம்மி பண்ணிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். முந்திலாம் வந்து ஒரு ஜாவா கோர்ஸ் கத்துக்கணும், இல்ல ஒரு நெட்வொர்க்கிங் கோர்ஸ் கத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மமான ஒரு 25,000 ரூபாயில இருந்து 30,000 ரூபாய் வரைக்கும் செலவாகும். இப்ப நீங்க நெட்வொர்க்கிங் அப்படின்ற ஒரு கோர்ஸ் கத்துக்கணும்னா யூடியூப்ல போய் நெட்வொர்க்கிங் அப்படின்னு அடிச்சா மட்டும் போதும். நம்மளுடைய தாய்மொழியிலேயே வந்து நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் வந்து நிறைய ஸ்பீச்சஸ் டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சிசிஎன்ஏ சர்டிபிகேட்டட் ப்ரொஃபஷனலுக்கு எந்த ஒரு நாலேஜ் இருக்குமோ அதே நாலேஜ் அந்த யூடியூப் சேனல்ல உங்களுக்கு கன்வே பண்றவங்களும் இருக்காங்க. பட் ஸ்டில் ஹவு வி ஆர் யூட்டிலைசிங் டெக்னாலஜி எஃபிஷியன்ட்லி அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா இல்ல. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அமெரிக்கா எவ்வளவு பெரிய வல்லமை படைத்த நாடுன்னு தெரியும். அமெரிக்கானால மொத்தமாவே வந்து ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 50,000 இன்ஜினியர்ஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. பட் ஸ்டில் தமிழ்நாடு ஒன்லி ஸ்டேட் இஸ் இட் செல்ஃப் ப்ரொடியூசிங் 3,50,000 இன்ஜினியர்ஸ் பெர் இயர். பட் ஸ்டில் நம்ம வந்து அதை வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றது பாருங்க. ஒரு விஷயம் 3,50,000 பேர் வராங்களே, எல்லாருக்குமே வந்து வேலை வாய்ப்பு இங்க இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. பட் ஸ்டில் நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்னா குதிரைக்கு எல்லாரும் கட்டி விட்ட மாதிரி ஒரே ஃபீல்டை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோம். காலேஜ் படிச்சுட்டு இருக்கனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, எனக்குமே தெரியல. செகண்ட் இயர் படிக்கும்போது அந்த கார்பரேட் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பில்டிங்குள்ள என்ன நடக்கும் அப்படின்றது வந்து யாருக்குமே வந்து தெரியாது. பட் ஸ்டில் அந்த ஒரு விஷயத்த வந்து எல்லா இளைஞர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான் வந்து இகேப் அப்படின்றது வந்து இருக்கு. ஒரு என்னென்ன டொமைன்ஸ் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் நீங்க வந்து பண்றீங்கன்னா கம்யூனிகேஷன் இஸ் ஒன்லி திங் விச் கேன் கெட் யூ ஜாப் அப்படின்னு நான் சொல்லுவேன். இஃப் யூ ஆர் நாட் ஹேவிங் தட் மச் ஸ்கில் ஆல்சோ யுவர் கம்யூனிகேஷன் டு ஹெல்ப் யூ டு ஃபைண்ட் ஜாப் சம்வேர். கார்பரேட் அப்படின்றது பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஒன்னு வந்து ஐடி, இன்னொன்று வந்து ஐடிஇஎஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எனேபிள்டு சர்வீஸ். எனேபிள்டு சர்வீஸ்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களோட கம்யூனிகேஷன் இருந்தாலே வந்து உங்களுக்கான வேலை கொடுக்கறதுக்கான ப்ரிஃபரன்ஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். ஸோ ப்ளீஸ் டெவலப் யுவர் communication. A corporate is a place where they can train you technically, but still they cannot teach you how to communicate with people's, because communication அப்படின்றது it's a common tool to share your idea. இந்தியாவில் இருக்க பலதரப்பட்ட மக்கள் வந்து வேலை செய்யற இடமா வந்து கார்பரேட்டும் சரி, இன்றைய ஒரு அரசு சார்ந்த நிர்வாகமும் இருக்கு. அங்க நம்மளோட ஐடியாஸை தெரிஞ்சுக்க வந்து கம்யூனிகேஷன் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய லாகா இருக்கு. நீ ஒரு பெரிய புத்திசாலியா இருக்கலாம், ஒரு மேடையில வந்து உன்னுடைய ஐடியாஸை மற்றவங்களுக்கு வந்து புரிய வைக்கணும்னா அதுக்கான காமன் லாங்குவேஜ் வேணும். அந்த காமன் லாங்குவேஜா தான் வந்து இங்கிலீஷ் இருக்கு. பட் ஸ்டில் எத்தனை மாணவர்கள் வந்து இங்கிலீஷ்ல வந்து நம்ம பேசுறோம் அப்படின்றது பார்த்தா கண்டிப்பா இல்ல. ஏன் நம்ம எல்லாம் பேச மாட்டேங்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான், விமர்சனத்தை கண்டு நம்ம எல்லாருமே பயப்படுறோம். இப்ப நீ இங்கிலீஷ்ல பேசினா என்னோட ஃப்ரெண்டு சிரிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பயப்படுறதுனால என்ன ஆகுதுன்னா நீங்களும் வந்து மேல போக மாட்டேங்கிறீங்க, அவனும் வந்து எதுவுமே இல்லாம தான் இருக்கான். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, என்னைக்கு நம்ம வந்து ஒரு விஷயத்த பண்றோமோ, ஒருத்தர் நம்மளை கிண்டல் அடிக்கிறானா நம்ம வந்து மேல போயிட்டு இருக்கோம் அப்படின்றதுதான் ஒரு அர்த்தம். இந்த ஒரு உலகத்திலயும் சரி, நம்மளுடைய வரலாற்றிலையும் சரி, ரெண்டு பேருக்கு தான் இடம் இருக்கு. ஒரு முயற்சியை யாரு எடுக்கிறாங்க அதுல வெற்றி பெறவங்களுக்கும், ஒரு முயற்சியை எடுத்து தோல்வி அடையவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த சரித்திரத்துல இடம் இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் ஒரு முயற்சியில ஈடுபட்டு இருக்கப்ப நடுவுல இருந்து கிண்டல் பண்றவனுக்கு வந்து இந்த சரித்திரம் என்னைக்குமே வந்து இடம் கொடுக்கறது இல்லை. அக்பரும் பீர்பாலும் வந்து போர் செஞ்சாங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கோட ஹிஸ்டரி தான் வந்து ஹிஸ்டரியில வந்து நம்ம வந்து பாடமா படிக்கிறோம். பட் ஸ்டில் அவங்க ரெண்டு பேரும் போர் செஞ்சுட்டு இருக்கப்ப இடையில ஒருத்தன் கமெண்ட் அடிச்சிட்டு இருந்தான் அப்படின்ற யாரோட வரலாறையும் நம்ம வந்து படிக்கிறது இல்லை. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, விமர்சனம் அப்படின்றத கண்டு நீங்க வந்து பயந்தீங்கன்னா அது வந்து உங்களோட ஒரு மிகப்பெரிய நெகட்டிவிட்டி அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் இந்த ஒரு சூழல்ல தாமஸ் ஆல்வா எடிசன் ஆகட்டும், நிறைய சயின்டிஸ்ட் ஆகட்டும், நிறைய தடவை வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க. பட் ஸ்டில் அவங்க எல்லாருமே தான் வந்து அவங்கள வந்து நிறைய பேர் கிண்டல் அடிச்சிருப்பாங்க. நேற்று பாத்தீங்கன்னா இகேப் எண்ணங்களின் வண்ணங்கள் சீரீஸ்ல வந்து சுரேஷ் ராதாகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா ஸ்பீச் கொடுத்திருந்தாரு. ஹி இஸ் அ ஃபவுண்டர் ஆஃப் சாய்காந்த். அவர் ஒரு டீ கடை வைக்கணும், கார்பரேட்ல ஒரு 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் முடிச்சுட்டு ஒரு பெரிய ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் ரூபாய் ஹி ஹஸ் லாஸ்ட் இன் ஹிஸ் பிசினஸ் ரெவன்யூ. அதுக்கப்புறம் ஒரு நியூ பிசினஸ் மாடல் கொண்டு வரலான்றப்ப என்ன மாதிரியான பிசினஸ் செய்யலாம் அப்படின்னப்ப அவரு பாத்தீங்கன்னா டீ கடை நான் வைக்க போறேன், ஒரு புது பிராண்ட் கிரியேட் பண்ண போறேன்னு சொன்னப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிச்சிருக்காங்க. பட் ஸ்டில்
இன்னைக்கு சாய்காந்த் பாத்தீங்கன்னா 20 பிரான்ச் இருக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு. சென்னையிலேயே கிட்டத்தட்ட 15 பிரான்ச் இருக்கு, மதுரையில ஒரு பிரான்ச் இருக்கு. அது மாதிரிதான் ஒரு விமர்சனம் அப்படின்றத வந்துச்சுன்னா நம்ம அதை எப்படி எடுத்துட்டு போறோம் அப்படின்றதுல தான் இருக்கு. என்னைக்கா இருந்தாலும் நீங்க விமர்சனத்தை பத்தி பயப்பட்டீங்கன்னா இட் வில் பி கில் யூ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றது பாத்தீங்கன்னா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்றேன்னா, if you are a good personality you will be a good human, if you are a good human you will be a good leader அப்படின்னு நான் சொல்லுவேன். எப்பயுமே வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்றதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து அதை உள்ளடக்கும். பட் பிரதானமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்றது தான், தலைமை பண்பு அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா கார்பரேட் கேன் ஹையர் டெவலப்பர்ஸ், டெஸ்ட் இன்ஜினியர்ஸ், மெனி கைண்ட் ஆஃப் டெக்னிக்கல் பீப்புள் தே கேன் ஹையர், பட் ஸ்டில் திஸ் ஜெனரேஷன் கார்பரேட் require only leaders who can run their business and take their business into success அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு லீடரா வந்து உங்களால வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப் அப்படின்றது பாத்தீங்கன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி having much change towards your student life. ஸ்டூடெண்ட் லைஃப் அப்படின்றது வரப்ப பாத்தீங்கன்னா புத்தகம் அப்படின்றது மட்டும்தான் உங்களோட பிரதான நோக்கமா இருக்கும். புத்தகத்துல இருக்கிறத படிச்சு போய் பரீட்சை எழுதுவீங்க. யூ வில் பி a single tasker over there, but still when you are entering to your job you just want to be a multitasker. நாளைக்கு உன்னோட டீம் லீடே வந்து லீவ்ல இருக்கலாம், யூ கேன் ஆல்சோ ஹாவ் அ ஆப்பர்ச்சுனிட்டி டு லீட் அ டீம். பட் உன்னோட பிசினஸ் நீ இருக்கலாம், டக்குன்னு உன்னோட கம்பெனில உன்னை வந்து ஃபயர் பண்ணாலும் வேற ரோலுக்கு வந்து உன்னை மாத்திக்க வந்து நீ வந்து தயாரா இருக்கணும். அதுக்கு நீ என்ன பண்ணணும்னா யூ ஷுட் பி அ மல்டி டாஸ்கர். பட் இன்னைக்கு நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்கன்றது இந்த சென்ஸ் நான் உங்களே சொல்ல, இந்திய ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டியை சொல்றேன். அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு என்ன சொல்றது, நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து நான் இன்டர்வியூ எடுத்திருக்கப்ப நிறைய பேரை வந்து நான் தாண்டி வந்திருக்கேன். நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கு. ஒண்ணுமே இல்ல, ஒரு பையன் சென்னையில நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி காலேஜ் இன்டர்வியூ பிளேஸ்மெண்ட் இன்டர்வியூ போயிருந்தப்ப நான் நடந்து வந்த சூழல், அந்த பையன் பாத்தீங்கன்னா அருண் அப்படின்ற பேரு, கிட்டத்தட்ட 8.25 நினைக்கிறேன் அவரோட சிஜிபிஏ, 8 to 8.5 அவங்க காலேஜ்ல ஹி இஸ் பிளேயிங் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் சென்ஸ். அந்த அகாடமிக் டாப்பர்ல அந்த பையன் ஒரு நல்ல ரோல்ல இருக்கான். ஆப்டிடியூட்ல கிளியர் பண்ணிட்டான், ஜிடில கிளியர் பண்ணிட்டான், எல்லாத்துலயுமே கிளியர் பண்ணிட்டான். பட் ஸ்டில் அந்த பையனை வந்து நாங்க வந்து எடுத்துட்டு வரோம் ஹெச்ஆர் இன்டர்வியூ, பர்சனல் இன்டர்வியூக்கு நான் வந்து எடுத்துட்டு வரேன். நான் கேட்கறேன், அருண் டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அருண் அப்படின்னு சொல்றேன். அப்ப அந்த பையன் பாத்தீங்கன்னா ஐ எம் அருண், ஐ எம் அ குட் பர்சனாலிட்டி அப்படின்றான். அப்புறம் ஒரு 2 நிமிஷம் அமைதியாவே உட்காந்துருக்கான். அருண் வாட் யூ வாண்ட், ஒய் யூ ஆர் நாட் டாக்கிங், ப்ளீஸ் டாக் அப்படின்னு நான் சொல்றேன். அப்பயும் அமைதியா உட்காந்துருக்கான். அருண் கோ ஹெட் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்ச்சு போயிட்டான். என்னடா அப்படின்னு பார்த்துட்டு நான் அவங்க பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸரை கூப்பிட்டு, என்ன சார் நான் கோ ஹெட்னு சொல்றேன், உங்க பையன் போயிட்டு இருக்கான் அப்படின்னு நான் கேட்கறேன். திரும்ப அவர் கூப்பிட்டாரு, நான் உட்கார வச்சேன். அருண் என்ன பாச்சு, என்ன, நான் வந்து உன்னை பேசதானே சொன்னேன், நீ ஏன்ச்சு போற அப்படின்னு கேட்டப்ப அந்த பையன் ஒரு வார்த்தை சொல்றான், நீங்க தானே சார் கோ ஹெட் அப்படின்னீங்க. நம்பி கோ ஹெட் அப்படின்னா வந்து போ அப்படின்றதுக்கு அர்த்தம் இல்லப்பா, நீ வந்து சொல்லு அப்படின்றதான் நான் வந்து கோ ஹெட் அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட வந்து தெரிஞ்சுக்காம இன்றைய மாணவர்கள் இருக்கீங்க. எல்லாரையுமே வந்து சொல்ல முடியாது. பட் ஸ்டில் என்ன பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா, தியரிட்டிக்கல் எஜுகேஷன்ல மட்டும்தான் யூ கைஸ் ஆர் கான்சென்ட்ரேட்டிங். பட் பிராக்டிக்கல் எஜுகேஷன், அனுபவ கல்வி அப்படின்றதுல வந்து உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஏன் நீங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு தெரியல. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் நான் வந்து கடந்து வரப்ப சரி, எனக்கு வந்து அரியர் இருக்கு, நான் வந்து வேலை கிடைக்குமா எனக்கு, நான் வந்து செட்டில் ஆவனா, இல்ல வந்து எனக்கு எப்படி ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய டவுட்ஸ் நான் வந்து காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமும் அரியர் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்கறாங்க. ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன், என்னைக்கா இருந்தாலும் அரியர் டிகிரி அப்படின்றது வந்து நம்ம கண்டிப்பா முடிக்கணும். பட் ஸ்டில் அது ஒரு என்ட்ரி டிக்கெட் மட்டும்தான். இப்ப நீங்க ஒரு பஸ்ல பிரயாணம் செய்றீங்கன்னா, அந்த பஸ்ல என்டர் ஆகிறதுக்கு எப்படி ஒரு டிக்கெட் வேணுமோ அதே மாதிரிதான் உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்க்கு வந்து என்டர் ஆகிறதுக்கு ஒரு டிகிரி வேணும். பட் ஸ்டில் டிகிரி மட்டுமே இருந்தும் வேலை செய்யாம இருக்கவங்க நிறைய பேர் வந்து நானும் என்னோட வாழ்க்கையில பாத்துட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட என் கூட படிச்ச பசங்களே they have secured 9 CGPA, 8.8 CGPA, பட் ஸ்டில் இன்னும் அவங்க வேலைக்கு போகாம நிறைய பேர் பாத்தீங்கன்னா வந்து ரொம்பவே வேலை இல்லாம இருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க யாருமே வந்து அவங்களோட ஒரு கெரியரை வந்து கரெக்டா எடுத்துட்டு போல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னைக்குமே வந்து கெட்டிங் சம் இன்ஃபர்மேஷன் டு யுவர் மைண்ட் அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. நீங்க படிக்கிற விஷயம் வந்து உங்களோட மூளையை சேர்ந்து அடையுதோ இல்லையோ, உங்களோட மனசை சேர்ந்து அடையணும். பிகாஸ் யூ ஆர் த கைஸ் ஹூ இஸ் ஹேவிங் அ மைண்ட் ஆஃப் இட் இஸ் நாட் அ வெசல் டு பி ஃபில், இட் இஸ் அ லைட் டு பி இக்னேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து ஒரு சமையல் பாத்திரம் இல்ல, எல்லாத்தையும் வந்து உங்களுடைய டிஃபன் பாக்ஸ்ல கொட்டி எல்லா எஜுகேஷனையும் கொட்டி மூடி வைக்க. நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஏவுகணை. உங்களுக்கு தேவையானது அந்த ஒரு லைட் மட்டும்தான். அந்த ஒரு லைட் இருந்தா யூ வில் பி ஃபிளையிங் அஸ் சூப்பர் கலர்ஸ் இன் த ஸ்கை.
கண்டிப்பா வந்து ப்ராக்டிக்கல் எஜுகேஷனை வந்து லேர்ன் பண்ண கத்துக்கோங்க. அதுதான் வந்து என்னைக்கா இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். பிளஸ் அடுத்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்கில்ல வந்து புது புது ஸ்கில்ஸை வந்து நீங்க வந்து அடாப்ட் பண்ணணும். ஸ்கில்ல நீங்க அடாப்ட் பண்றதுக்கான மூலியமா தான் வந்து உங்களுக்கான ஒரு பொசிஷன் அப்படின்றது வந்து இந்த ஒரு இடத்துல வந்து கிடைக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இட் இஸ் அ காம்படிட்டிவ் ஃபீல்ட் வேர் யூ கைஸ் வில் பி லேக்கிங் மோர் பொசிஷன். அதாவது நீங்க வந்து ஒரு கார்பரேட்ல போனதுக்கு அப்புறமோ இல்ல வந்து ஒரு கவர்மெண்ட் அபிஷியலா ஆனதுக்கு அப்புறமோ உங்களால இப்ப இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் வந்து வாழ முடியுமா அப்படின்றது தெரியல. பட் ஸ்டில் என்ஜாய்மெண்ட் மட்டும்ன்றது வந்து ஸ்டூடெண்ட் லைஃப் இல்லை. ஏன்னா வந்து நான் இருந்தப்ப எனக்கு யாரும் வந்து சொல்றதுக்கு வந்து ஆள் இல்லை. பட் ஸ்டில் இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியில நீங்க இருக்கனால தம்பி அரவிந்த் ஆகட்டும் இல்ல உங்க கம்யூனிட்டியில இருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளை வந்து நீங்க வந்து கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. அதுதான் வந்து உண்மையும் சரி. என்ன ஒரு விஷயத்த வந்து நீங்க வந்து பார்த்தாலும் அதுல என்ன இருக்கு அப்படின்றத டீப்பா பாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஒரு கம்யூனிட்டிக்கு இருக்கிறது, இந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டிக்கு இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளான் ஸ்டெபிலிட்டி எப்படி பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு தெரியவே இல்லை. அதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். உங்களோட அண்ணனோ அக்காவோ தங்கையவோ நீங்க வந்து பாத்துருந்தீங்கன்னா 4 வருஷம் இன்ஜினியரிங் முடிச்சிருப்பாங்க. இன்ஜினியரிங் முடிச்சு ஒரு 2 வருஷம் வேலை தேடிட்டு இருப்பாங்க. வேலை கிடைச்சிருக்காது. வேலை கிடைக்கலன்னு என்ன பண்ணுவாங்க அவங்க, சரி நம்ம கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுவாங்க. கவர்மெண்ட் எக்ஸாம்ல ஏதோ ஒரு ரேஸ் அப்படின்ற மாதிரி நிறைய சென்டர்ல போய் சேர்ந்துட்டு அங்க ஒரு வருஷம் ஒப்பேத்துவாங்க. அங்கேயும் வந்து அவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கலன்னா என்ன பண்ணுவாங்க, திரும்ப நம்ம சாஃப்ட்வேருக்கு வரலாம், சாஃப்ட்வேருக்கு வந்து நம்ம ஒரு கோர்ஸ் பண்ணலாம், கோர்ஸ் பண்ணா நம்மளுக்கு வந்து வேலை கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு நாலேஜோட தான் வந்து இப்ப எல்லாருமே இருக்காங்க. பிளான் ஸ்டெபிலிட்டி அப்படின்றதுக்கு வந்து தமிழ்ல வந்து அழகான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, 2 மானை துரத்தும் ஒரு சிங்கத்தினால் ஒன்றை கூட பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து ஒரு 2 மானை வந்து ஒரு சிங்கம் துரத்திட்டு இருந்துச்சுன்னா ஒரு மான் இந்த பக்கம் ஓடும், ஒரு மான் இந்த பக்கம் ஓடும். அந்த சிங்கம் இந்த பக்கம் கொஞ்ச நேரம் துரட்டும், இந்த மானை பிடிக்க முடியலன்னா அந்த பக்கம் துரத்தும். கடைசியில எண்ட் ஆஃப் த டேல அந்த ஒரு சிங்கத்துக்கு வந்து எதுவுமே வந்து இரையா இருக்காது. கண்டிப்பா வந்து உங்களோட வாழ்க்கைக்கான பிளான் ஸ்டெபிலிட்டியை வந்து நீங்க வந்து கரெக்டா மைண்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட பிளான் ஸ்டெபிலிட்டி அப்படின்றதுதான் வந்து ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான விஷயம். இன்றைய மாணவர்களுக்கு வந்து யூஜி முடிச்சுட்டு பிஜி அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு 2 ஆண்டை எப்படி வந்து கழிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு பொழுதுபோக்கா மட்டும்தான் இருக்கு. இஃப் யூ ஆர் நாட் கெட்டிங் எ ஜாப் இன் யுவர் யூஜி, யூ ஆர் ஹேவிங் எ ஃபால்ட் ஆன் யூ, நாட் திஸ் சொசைட்டி ஆர் சம்திங். நீ உன்னால யூஜி முடிச்சுட்டே உன்னால வேலை வாங்க முடியலன்னா உன்னோட பெற்றவங்களுக்கு நீ வந்து 2 வருஷம் பிஜி படிக்கிறதுக்கான செலவும் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு தண்டம் தான். அதுக்கப்புறம் உனக்கு இந்த உலகம் வந்து கரெக்டான அங்கீகாரம் கொடுக்குமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஏன்னா வந்து பிஜி முடிச்சுட்டு வந்தாலும் சரி, யூஜி முடிச்சுட்டு வந்தாலும் சரி, ஒன்ன விப்ரோலயோ இன்ஃபோசிஸ்லயோ ஒரு கம்பெனியில ஹையர் பண்ணிட்டாங்கன்னா உன்னோட சம்பளம் ஒண்ணுதான். பட் ஸ்டில் நீ அப்பயே முயற்சி பண்ணாம இன்னொரு 2 வருஷம் கழிச்சு நீ வந்து முயற்சி பண்றதுனால அந்த ஒரு 2 வருஷம் அப்படின்றது வந்து உனக்கு வந்து டைம் லேகா தான் இருக்கும். ஸோ தட் உங்களோட கெரியரை நீங்க பிளான் பண்றப்பே எல்லா என்ஜாய்மெண்ட்டும் இருக்கட்டும். நான் ஒரு லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் தான், நான் பண்ணாத என்ஜாய்மெண்ட்டே இல்லை. நான் ஃப்ரெண்ட்ஸுக்காக நிறைய விஷயங்கள் நாங்க பண்ணிருக்கோம், நிறைய என்ஜாய்மெண்ட், நிறைய சில்லி திங்ஸ் காலேஜ்ல அது எல்லாமே இருக்கிறது தான். பட் ஸ்டில் நம்மளோட கெரியர் பாத் அப்படின்றது வந்து எப்ப புரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலேஜ் ஃபைனல் இயர் போற வரைக்கும் நம்ம வீட்டுல 1000 பணம் வாங்கியிருப்போம், யோசிக்காம கேட்போம், அப்போ ஒரு 1000 ரூபா கொடுங்க, 500 ரூபா கொடுங்கன்னு. காலேஜ் நீ முடிச்சு பாஸ்ட் அவுட் ஆன அடுத்த நாள் நீ உங்க அப்பாட்ட 1000 ரூபாய் கேட்க யோசிப்ப. ஏன்னா வேலை இல்லாம நீ உன் வீட்டுல இருந்தேன்னா உன் அப்பாட்ட நீ 100 ரூபாய் கேட்கறதுக்கு யோசிப்ப. நானும் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் கம்பெனில ஒரு 1.5 வருஷம் வேலை செஞ்சுட்டு ஒரு 2 மாசம் வீட்டுல சும்மா இருந்தேன். இந்த சென்ஸ் எங்க அண்ணனுக்கு கல்யாணம் நடந்துச்சு. அப்ப சரி கல்யாண வேலையெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து எந்த ஆஃபீஸும் ஜாயின் பண்ணாம நான் அந்த ஒரு மாசம் இருந்தேன். என்கிட்ட ஒரு குறிப்பிட்ட சேவிங்ஸ் இருந்துச்சு. அந்த சேவிங்ஸ் முடிஞ்சு பாத்தீங்கன்னா கரெக்டா நான் ஒரு 50 நாள் சும்மா இருந்தேன். அந்த ஒரு 50 நாள்ல எனக்கு ஒரு 30 நாள் வரைக்கும் எனக்கான காசு இருந்துச்சு. அண்ணனோட கல்யாணத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க, எல்லாருக்கும் தாராளமா செலவு பண்ணேன். அந்த ஒரு 20 நாள் அப்படின்றது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து சுத்தமா காசு இல்லை. அந்த ஒரு காசு இல்லாத நேரத்துல எங்க அண்ணன்ட்ட வந்து ஒரு 200 ரூபாய் நான் வந்து என்னால வாய் விட்டு கேட்க முடியல. ஏன்னா வந்து அந்த ஒரு சங்கடமான சூழல்லாம் வந்து நீங்க காலேஜ் முடிச்சோடனே வேலை இல்லைன்னா வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே வரும். அப்ப யூ வில் பி ரியலைசிங் நம்ம தப்பு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி பேட் சுச்சுவேஷனுக்கு என்னோட ஜூனியர்ஸ் ஆகட்டும், என்னுடைய தம்பி தங்கைகள் யாரையுமே நான் வந்து போக வைக்க விரும்பல. அதனாலதான் வந்து நாங்க ECAP is creating many career guidance and career awareness to them, and we are having a technical team where we are 17 members professionals plus 17 social media team. Totally our team strength is 34. பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 17 பேர், different companies from Zoho, Infosys, Wipro, Amazon, all the companies we are working, and I am working as an HR recruiter.
நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பாத்துக்கிறேன். எங்களுக்கு ஒரு டோட்டல் டெவலப்மெண்ட் டீம் இருக்காங்க. எங்க எல்லாரோட விஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொண்டு வரணும், அவங்க கிட்ட இருக்க ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து அவங்கள வெளில கொண்டு வரணும் அப்படின்றது தான். இப்போ அந்த கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றது பாத்தீங்கன்னா இன்றைய பெற்றோர்கள் வந்து எப்படி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்பவே வந்து ஒரு அழகானவங்கன்னு தான் சொல்லணும். அவங்க பையன் வந்து கீழேயே விழக்கூடாது அப்படின்னு தான் எல்லா பெற்றோரும் வந்து நினைக்கிறாங்க. பட் ஸ்டில் அது ஒரு என்ன ஒரு அர்த்தம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு பையன் கீழே விழுந்தாதான் அவனுக்கு எப்படி எந்திரிக்கணும், அந்த வாழ்க்கைக்கான வழி என்னன்றதே தெரியும். பட் இன்றைய சூழல்ல பெற்றோர்கள் எல்லாமே வந்து உங்களை வந்து பேம்பர் பண்ணியே தான் வளர்த்துட்டு இருக்காங்கன்னு நான் சொல்லணும். ஏன்னா வந்து அதுதான் உண்மையே கூட. பட் ஸ்டில் ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு அப்புறம் அவங்க இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம தான் இந்த வாழ்க்கையை வாழ போறோம் அப்படின்றது வந்து யதார்த்தத்தை வந்து மாணவர்கள் வந்து புரிஞ்சுக்கணும். நீங்க தான் வந்து உங்களுடைய பெற்றோர்களுக்கு நம்பிக்கையை வந்து ஊட்டணும். என்னைக்குமே வந்து நீ வந்து ஒரு ஸ்பூன் ஃபீடிங் பேபியா இருந்தா உனக்கு வந்து ஃப்ரீடம் கொடுக்க வந்து பேரண்ட்ஸ் வந்து யோசிப்பாங்க. பட் ஸ்டில் நீ அவங்களுக்கான நம்பிக்கையை கொடுத்தாதான் உன் மேல உன் பெற்றோருக்கு ஒரு நம்பிக்கை வரும். அப்பதான் வந்து ஒன்னு வந்து ஒரு வெளியில விடுவாங்க. எந்த ஒரு விஷயமுமே வந்து குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம பயன்படுத்தினா மட்டும்தான் அது நல்லது. ஃப்ரீடம் ஆகட்டும், என்ன மாதிரியான விஷயமாகட்டும், அதை நம்ம எப்ப எக்ஸிட் ஆகுறோமோ இல்லைன்னா ஓவரா நம்ம யூஸ் பண்றோமோ அன்னைக்கு நம்மளோட கிரெடிபிலிட்டி அப்படின்றது வந்து கம்மியாயிரும். எல்லா விஷயத்திலயுமே பெற்றோர்கள் கொடுக்குற ஃப்ரீடம்ல இருந்து, நீங்க போன் யூஸ் பண்றதுல இருந்து, ஒருத்தவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுல இருந்து எல்லாத்துலயுமே யூ ஷுட் ஹாவ் அ லிமிட். அதை தாண்டி நீங்க போயிட்டீங்கன்னா வந்து கண்டிப்பா யூ வில் பி டிப்ரெஸ்ட் மச் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு இருக்க சூழல்ல பெற்றோர்கள் we are in a world where single child is the major priority to every student. எவ்ரி பேரண்ட்ஸ். ஒரு பிள்ளை தான் வந்து ஒரு பேரண்ட்டுக்கு இருக்கணும் அப்படின்ற ஒரு பொருளாதார சூழலுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ தட் அவங்களுக்கான ஒரு வழி வந்து அந்த ஒரு பையனை எப்படி பத்திரமா பாத்துக்கிறதுன்னு மட்டும்தான் அவங்க வந்து இருக்காங்க. அவங்களுக்கான நம்பிக்கையை வந்து நம்ம தான் கொடுக்கணும். பிகாஸ் யூ ஆர் 2K கிட்ஸ். நான் தப்பா சொல்லேன்னா 2K கிட்ஸா இருப்பீங்க, இல்ல 90 கிட்ஸா இருப்பீங்க. நம்ம தான் வந்து அவங்களுக்கான ஒரு மெச்சூரிட்டி அப்படின்றது வந்து எப்போ ஒரு அப்பாவோ இல்ல ஒரு அம்மாவோ வந்து கண்டுபிடிப்பாங்க நம்ம கிட்ட அப்படின்னா நம்ம பேசக்கூடிய விதம் அப்படின்றதுலதான் வந்து நம்ம பையன் வந்து மெச்சூர்ட் ஆயிட்டான், நம்ம செய்யக்கூடிய செயல் நம்ம பையன் வந்து மெச்சூர்ட் ஆயிட்டான் அப்படின்றத வந்து கண்டுபிடிப்பாங்க. இன்னும் நம்ம சின்ன பிள்ளைத்தனமாவே வந்து நம்ம பண்ணிட்டு இருந்தா அது வந்து யாருக்குமே வந்து ஒரு யூஸ் இல்லாம போயிடும். நீ வந்து ஒரு ஒரு 10 லட்ச ரூபாய் கட்டி உன்னை வந்து ஸ்கூல் படிச்சு முடிச்சுட்டு காலேஜ் படிக்க வச்சு நீ வந்து காலேஜ் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வேலை இல்லாம எண்ட் ஆஃப் த டேல வந்தேன்னா அது வந்து யார் தப்பு சொல்லு? உங்க வீட்டுல இருக்கவங்க தப்பா இல்ல உங்க அப்பா அம்மா இருக்க தப்பா? உன்னுடைய தப்பு. பிகாஸ் 10 லட்ச ரூபாய் அப்படின்றது வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அமௌண்ட். தே ஹாவ் இன்வெஸ்ட் யூ. என்னைக்குமே வந்து ஒரு வழி அப்படின்றதான் வந்து பெற்றோரால காமிக்க முடியும். அந்த வழியில பயணிக்கிறது தான் வந்து ஒரு பையனோட வேலை. அந்த ஒரு வழியில வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா பயணிக்கிறோமா அப்படின்றதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். இன்னைக்கு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பேரண்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து தெரிய மாட்டேங்குது, மாரல் வேல்யூஸ் வந்து தெரிய மாட்டேங்குது. யதார்த்தம் இப்ப வந்து நான் ஸ்டூடெண்டா இருக்கப்பே ஆகட்டும், நான் ஸ்கூல்ல படிக்கப்பே ஆகட்டும், எங்க அப்பா என்ன அடிப்பாரு. பட் ஸ்டில் இன்னைக்கு எத்தனை பேரண்ட்ஸ் வந்து உங்களை அடிக்கிறாங்கன்றது எனக்கு தெரியல. அடிக்கிறாங்க இன் த சென்ஸ் அவங்க உங்களை அந்த அளவுக்கு பேம்பர் பண்றாங்க. நீங்க கேட்கற எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது. டெக்னாலஜி ஆகட்டும், கம்ப்யூட்டர் ஆகட்டும், எல்லாமே எனக்கு அப்புறம் இருக்க ஜென்ரேஷன்ல பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே எல்லா விஷயமுமே கிடைக்குது. பட் ஸ்டில் அதை வந்து நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றது தெரியல. நம்ம எல்லாருமே வந்து அவங்கள ஃப்ரஸ்ட்ரேட் மட்டும்தான் பண்றோம். So that please utilize your parents and what is the thing they are giving அப்படின்றது வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மாரல் வேல்யூஸை வந்து கத்துக்கோங்க. அது வந்து ரொம்பவே முக்கியம்.